ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு பிளாக்ஸ் ஆஃப் விஜே. இந்த வீடியோவில் வந்து நம்ம எங்கே போய் பிளாக் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைமே நம்ம பசங்க வந்து செம்மொழி பூங்கா, அப்புறம் வந்து என்ன இடது ஸ்பென்சர் பிளாசா எல்லா இடமும் சுற்றி காமிச்சாங்க. இன்னைக்கு வந்து நம்ம தம்பி விஆர் மாலை வந்து நமக்கு வந்து சுற்றி காட்ட போறாரு. மறுபடியும் முதல்ல தம்பி கன்ஃபார்மா அந்த பஸ் போகும்ல? கன்ஃபார்மா போவோம், கேட்டுதான் வந்திருக்கேன். போன தடவை மாதிரி எப்பவுமே ஸ்கெட்ச் மாறாது. 38cc கிடையாது, அது எனக்கு தெரியும். 170c தான். ஏறும்போது 170c மேல கிராஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதுதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. கிராஸ்னா இது 170c கிண்டி போவோம்ல, இது வந்து கோயம்பேடு வரைக்கும் தான் போகுமா, கேட்டு வந்துட்டேன். அப்புறம் தம்பி லாஸ்டா வீடியோ போட்டோம்ல, ஆமா ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? ரெஸ்பான்ஸ் நல்லா தான் கமெண்ட் பண்ணிருது. ஆனா சில பேர்லாம் வீடியோ சுத்து மாதிரி பண்றீங்க, ஏன் அந்த மாதிரி காப்பி அடிக்கிறீங்க அப்படின்னு போட்டு கொடுத்தானா? உண்மை பூரா சொல்லிட்டாங்க. அப்படியே சொல்றாங்க. ஆக்சுவலா நம்மளுக்கு பிளாக் பண்ணணுங்கிற ஐடியாவே அவங்க வீடியோஸ் பார்த்து தான் வந்தது. ஆமா, அவங்களோட தீவிரமான ஃபேன் வேற நம்ம. ஸோ அவங்கள மாதிரி பண்றது தப்பு இல்லையே. விஆர் மால் வாசல் வரை வந்தாச்சு. வாசல் வரல, இன்னும் அங்க போனோம். இன்னும் ஒரு தூரம் போகணும்ல? இன்னும் கொஞ்சம் தூரமாடா? நான் கடலை வாங்கிட்டானா? எங்கடா? இதோ இங்க கல்ல வந்து கொடுத்தோம் எனக்கு. என்ன வாங்கிருக்கீங்க நீங்க? நான் மாங்காய் வாங்கிருக்கேன்டா. அப்பா இதுக்கு ஒரு ஸ்லைஸ் எடுத்து பச்சமா டேஸ்ட் அப்படி இருக்கும். அப்படி என்ன பண்ற? சாப்பிட்டு இருக்கேன். பார்கர் என்ன சொல்லிக்கிறது தெரியுமா? தெரியலையே. நீ சாப்பிட்டு இருக்கிறது வந்து கூட நிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். நீங்களே பாரதி ராஜா சொன்னாரா? இப்போ மாங்காய் நீங்க மட்டும் விட்டு தனியா சாப்பிட்டீங்க. நான் சொல்ல ஒண்ணா சொல்லிட்டு நான் இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை தெரியுமா? அதான் எனக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி எங்க ஊர்ல ரெண்டுமே நீங்களே சாப்பிட்டீங்க. திருவள்ளூர் என்ன சொல்லிடுறது தெரியுமா? அதாவது நீங்களே யோசிச்சிருப்பீங்க. சொல்லுங்க, யார் வாங்கியிருந்தாலும் யாருக்கு போகணுன்றது அவங்களுக்கு தான் போகணும்னு சொல்லியிருக்காரு. புடுங்கி தின்னையானா திருவள்ளுவர் தான் சொல்றீங்க. ஏன்ட்ட சொல்லிருக்காருப்பா, போன் பண்ணி சொன்னாரு. சரி தம்பி, சாப்பிட்ற காசு இருக்கா? காசு வாங்கிட்டு இல்லையே. கொடுத்துட்டு வந்துரு. A few minutes later. மாங்காய் வேர்க்கல்ல 3 ரூபாய் 3 ரூபாய். நான் அந்த ட்ரெயின்ல கூட்டிட்டு போவேன். என்ன ட்ரெயின்ல கூட்டு போற அளவுக்குலாம் காசு இல்லப்பா. வாங்கனா பெரிய பசங்க போறதுப்பா. நீ ஏன்ப்பா கேக்குற? இதே என் பொண்ணு வனிஷாவை கூட்டு வந்துருந்தா இதுல கூட்டு போறதுக்கு இடம் பிடிச்சிருக்கோம். மனுஷாவது கூட்டிட்டு வந்திருக்கானா இன்னைக்கு? ஃபைனலா வாங்கியாச்சு. இதுக்கான இவ்வளவு நேரம்? நம்மளால இதை தான் வாங்க முடியும், வேற என்ன வாங்க முடியும்? பார்க்க நல்லா தான் இருக்கு. இதெல்லாம் ரேட் என்னடா இருக்கும்? கன் இது எடுத்து சுட்டாம இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. ரேட்டு தான் பார்த்தா நல்லா தான் இருக்கு. ரேட்டு தான் என்னன்னு தெரியல. சின்ன வயசுல இதெல்லாம் வாங்கி விளையாடணும்னு ஆசை. ஆனா இதெல்லாம் எங்க வீட்டுல வாங்கியே தரல. என்னடா இவ்வளவு பெரிய கண்ணு கட்டி வச்சிருக்காங்கப்பா, எடுத்துட கூடாதுன்னு. இந்த துப்பாக்கிக்கு என்ன மானம் இருக்கு, மரியாதை இருக்கு, சூடு இருக்கு, சோடா இருக்கு. அப்ப எனக்கு இல்லங்கறியா? இங்க போடுறா காரு ஒரிஜினல் மாதிரியே இருக்குடா. அப்படியே நமக்கே எக்ஸைட்டிங்கா இருக்கு. குழந்தைங்களுக்கு இருக்காதா? அந்த பக்கம் போய் பார்ப்போம். என்னண்ணா இங்க வந்து நின்று இருக்கீங்க சும்மா? என்னப்பா ஏதாவது வாங்கலான்னு பார்த்தா எல்லாமே ரேட் அதிகமா இருக்கு.
மனசாட்சி எல்லாம் இவ்வளவுதான்டா இருக்குது டெடி பேர் 1800 ரூபா போட்டுருக்காங்கடா. வாட்டை வந்து முந்துட்டானாலாம். சரி விடுங்கண்ணா, இங்கெல்லாம் அப்படிதானே இருக்கும். சரி விடு, நம்ம என்ன வாங்க வந்தோம், வேடிக்கை பார்க்க தானே வந்தோம். அந்த வேலையை கரெக்டா சரி வாங்க போலாம். குச்சமே இல்ல. இவர் ரொம்ப நேரமா அவர் பேசிட்டு இருக்காரு, என்ன வாங்க போறாருன்னு வேற தெரியலையே. என்னடா 7 லேயர் வந்துருச்சாப்பா. நம்ம வீட்டுல அப்பா செய்வாங்க பாத்தியா, அதை வந்து மடிச்சு உள்ள வந்து முட்டைக்கோஸ் வச்சு சிக்கன் வந்து உள்ள ஒளி வச்சிருக்காங்க. முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோ. சிக்கனே இல்லையா உள்ள? அதுக்குதான் டீசெண்டா வந்து லெமன் ஜூஸ் ஆர்டர் பண்ணிட்டேன். இதுக்கு பேர் தான் வந்து பிங்க் லெமனேடு. அன்னைக்குமா அது லெமன் ஜூஸ் தான். லெமன் ஜூஸ்ல வந்து கொஞ்சமா அந்த கருப்பு திராட்சை இருக்குல்ல, அதை கலந்து கொஞ்சம் கலர் கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளவுதான். அப்புறம் இங்க இருக்கிற ரேட்டுக்கெல்லாம் நம்ம வெயிட்டாலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியாது. நமக்கு இதுவே போதும். என்னப்பா தம்பி, சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. வெளியே என்ன சொன்ன, பாரதியார் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா இல்லையா? எப்படி எதையும் எடுத்துக்க போறீங்க? அதேதான். அப்பளத்தை வந்து 2ஆ மடிச்சு உள்ள வந்து சிக்கனை ஒளி வச்சு கொடுத்துருக்காங்க. சிக்கன் தெரிஞ்சுதா? ரொம்ப சிக்கனே உள்ள இல்ல. நல்லா கண்டுபிடி. இதுல இந்த லெமன் ஜூஸ் வந்து 60 ரூபா. இது எவ்வளோப்பா? இது ஒரு 80 ரூபாவா? இது ஒரு 80 ரூபா. கடிச்சிடுச்சு. இவ்வளவு நேரம் தேடி போட்டா சிக்கனே கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த 80 ரூபாய்க்கு ஒரு ரோட்டு கடையில சிக்கன் பக்கோடா வாங்கியிருந்தீங்கன்னா இப்படி கை நிறைய அள்ளி மசாலா அப்படி மேல பரவறோன்னு தூவி தந்துருப்பாங்க. अरे पैसा ले रहो ना और थोड़ा मसाला डाले. என்ன பண்றது, இங்க வந்துட்டோம் வீடியோ எடுக்கிறதுக்கு, சாப்பிட்டுதானே ஆகணும். நம்ம கதையாவது பரவாயில்ல. சைட்ல ஒருத்தன் அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட வந்திருக்கான் போல. எதுவுமே சொல்லிக்காம அந்த பொண்ணு என்ன கேட்டுச்சு எல்லாமே ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டான். ஆக்சுவலா பில்லு கொடுக்கும்போது அந்த பையனோட பேச நான் கவனிச்சேன். அவனா வந்து வெளியே சொல்ல முடியாது, உள்ள அழுகுறான். அந்த மாதிரி எத்தனை பேர் உள்ள இருக்காங்க தெரியுமா? தெரியலையே. அப்படியே இந்த கவுட நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கண்ணுல வந்து ரத்த கண்ணீர் வராத கொடுமையா தான் இருக்கும். வேற வழி இல்லாம வந்து அவங்களும் சாப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு இருக்கோம். வெளியில 20 ரூபாய்க்கு சாப்பிட்டோம் பாத, அததான்ப்பா உள்ள வந்து மசாலா கலந்து இந்த ரேட்டு விற்கிறானுங்க. நமக்கு அடிக்கிற வெயிலுக்கு ரெஃப்ரெஷிங்கா ஒரு ஜூஸை குடிச்சோமா? என்னப்பா சாப்பிட்டு முடிச்சிட்டியா? நேற்றும் இப்படிதான் பண்ணீங்க. ஐஸ்கிரீம் கடை கூட்டின்னு போயிட்டு நீங்க மட்டும் ஐஸ்கிரீமா சாப்பிட்டு எங்களை ஜூஸ் குடிக்க வச்சிட்டீங்க. இன்னைக்காவது கொடுங்கண்ணா. நல்லா இருக்குப்பா. கொடுத்த காசுக்கு எனக்கு நல்லா ரெஃப்ரெஷிங்கா இருக்கு, நல்லா ஒத்தா இருக்கு. அதுவும் இப்படி உட்காந்துக்கிட்டு சிட்டி வியூ பார்த்துக்கிட்டு இதெல்லாம் வந்து ஒரு வேற ஒரு ஃபீல். அதை காட்டுப்பாரு. அம்மா ரொம்ப நேரமா என் கூட முகேஷ் ஒரு கேரக்டர் சுத்திட்டு இருந்தானே, எங்கடா அவன்? நீங்க தானே கீழே போயிட்டு வர சொன்னீங்க அவனை. ஏய், கீழே தான் போயிட்டு வர சொல்லடா. கீ ரோஸ்ட் எனக்கு கேட்டா கார் கொடுத்தாங்க தான் வாங்கிட்டு வான்னு சொன்னேன்டா. அவன் கீழே போயிட்டானே, போய் 1 hour ஆகுது, இன்னும் ஆளை காணோம். கீ ரோஸ்ட் வாங்கிட்டு வராங்கிறதுக்கு கீழே போங்கிறது ஒரு மாதிரி வித்தியாசம் தெரியல. வியூ வேற செம்மையா இருக்கு. இவர் இன்னும் குடிச்சுட்டு இருக்காரு. நான் எவ்வளவு நேரம் நான் குடிச்சுனே இருப்பீங்க. நீங்க வெறுப்பாய் இந்த போட்டியை வேணான்னு சொல்ற வரைக்கும் ரொம்ப நேரம் சீக்கிரம் சாப்பிட சொன்னா நான் அழகா சிட்டி வியூ ரசிச்சுக்கிட்டு அழகா நம்ம பறவைகள்லாம் பறக்குது. இதெல்லாம் எங்களுக்கும் நல்லா தான் இருக்கு பார்க்க. இருந்தாலும் நீங்க பண்றது கொஞ்சம் ஓவரா இல்லையா? அதெல்லாம் பார்த்துட்டு நான் பொறுமையா கொடுப்பேன். ஜூஸ் செம்ம டேஸ்டா. மிஸ் பண்ணிட்டேன் நான். ஒரு வாய் தாங்கண்ணா. கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாட்டு. ஐயா ஐயா வாய் ஊறுதாண்டே. Hola gente, mueve tu cuerpo, hace soltar acá alrededor. Será un 3, rompe la pio, tostada en Bagaloledo. நான் எந்த பக்கம் போறீங்க? ஏய், நான் கடையை பார்க்கவே இல்லடா. சொல்லு. நான் டேப்போ பெல் கூட இருக்குண்ணா, ஏதாச்சும் வாங்கிட்டாங்கண்ணா. பார்ப்பா எல்லாம் ரேட் அதிகமா இருக்கும்பா. காஞ்ச பண்ணி 80 ரூபா 90 ரூபான்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் தானே சாப்பிடுறாங்க. எல்லாரும் சாப்பிடுறாங்க, நாம சாப்பிடக்கூடாது. நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நாம சரி, சாப்பிடுவோம். எனக்கு அதான் பிடிச்சிருக்கு, வாங்கிட்டாங்க. வெளியில வா, தர்பீஸ் வாங்கி தரேன். 20 ரூபா சீப்பா முடியும். ரேட்டும் நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியமா இருக்கும். நீ பாத்துப்பா எவ்வளவு பெரிய நண்டின்ட்டு.
இது வந்து கங்கை கொண்ட சோழபுரம் இருக்கு பாத்தீங்களா, அதை இன்ஸ்பயர் பண்ணி இது பண்ணிருக்காங்க. என்ன சொல்ற? அதுல இருக்க அதே மாதிரி கல்வெட்டுகள், அதுல என்னென்ன இருக்கும் அந்த மாதிரி போட்டு அதே மாதிரி அதே டிசைன் அங்க இருக்கிற அதே ஹைட்ல கட்டி இருக்காங்க. 10 feet ஹைட்ல இருக்கு. சொல்றான் அங்க இருக்கிற கல்வெட்டுகள், அங்க இருக்கிற சிற்பங்கள்னு சொல்லிட்டு எங்கெங்க போயிட்டான் நம்ம போய். நான் வாங்கின அந்த கடையில காஃபி குடிச்சிட்டு போலாம். அந்த கடையெல்லாம் காப்பி குடிக்கணும், நம்ம சொட்டு எழுதி வச்சாலும் பத்தாதுப்பா, வாப்பா போலாம். ஏன்னா அவ்வளவு ரேட்டா? அங்கெல்லாம் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும். போற வழியில நாயர் கடையில சூப்பரா காப்பி 15 ரூபாய்க்கு நல்லா சுட சுட போட்டு தருவாங்க, குடிச்சு போலாம். ஒரு கவு ஒரு மாடு ஒரு கவு ஒரு மாடு தன்னுடைய குழந்தைக்காக ஒரு தாய் வச்சிருக்க பாலை